தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஈரோடு மண்டலம் சார்பாக 35வது தேசிய சாலை மற்றும் பாதுகாப்பு மாத விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக போக்குவரத்து கழகத்தால் ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்தான கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் அதுகுறித்த விளக்கங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் சட்டவிரோதமாக ஆலை கழிவுகளை மண்ணில் புதைத்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். அதே மாதிரி ஆட்டோல இதெல்லாம் இந்த ஓவர்லோடு எல்லாம் தவிர்த்து ஒரு பாதுகாப்பான பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அது அவருடைய குடும்பத்திற்காகவும் நம்மால் மற்றவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையை தவிர்ப்பதற்காகவும் தான் இவ்வளவு நாம் இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இருந்தாலும் அதற்குண்டான உடனே அதற்குண்டான அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க சொல்றேன். அந்த இது எங்க இருக்குது அது எழுதி சொன்ன டக்குன்னு எழுதியாச்சு. நடவடிக்கை ஒசூர் மாநகராட்சி மின்வாரிய அலுவலகம் முன்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ஓசூர் பகுதியில் கடந்த 3 மாதங்களில் 20 கொலைகள் நடந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக நடமாடுகின்றனர் என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிவித்து இங்கே ஓசூர் மாநகரிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியினுடைய மகனும் மருமகனும் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பட்டியலின் மாணவி செல்வத்தை வேலைக்கு அமர்த்தி கடுமையாக அந்த பெண் பிள்ளையை கொடுமைப்படுத்தி பல்வேறு சூழ்நிலைகளில் அந்த பெண்ணுக்கு தீக்காயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அந்த வீட்டிலிருந்து தப்பித்து வந்து காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு ஆட்சியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் வீட்டிலே ஒரு கொடுமையாக நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதை கண்டித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டன குரல் கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தும் கூட அவர் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம். கடந்த 2016ஆம் ஆண்டு காடாம்புலியூர் அடுத்த கீழக்குள்ளை பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த 7 பேரை தாக்கி கொலை முயற்சி மற்றும் பொது சொத்திற்கு சேதம் விளைவித்தது தொடர்பாக 10 பிரிவுகளின் கீழ் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட 19 பேர் மீது முத்தாண்டிக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கடலூர் 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் வேல்முருகன் கலந்து கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜரானார். மேலும் வழக்கு விசாரணை மேற்கொண்ட நீதிபதி வனஜா மீண்டும் விசாரணையை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என தெரிவித்தார். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேல்முருகன், திமுகவிடம் தொகுதியை கேட்கும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், கொடுக்கும் இடத்தில் அவர்கள் இருக்கின்றனர் என்று பேசினார். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எங்கள் கட்சியினுடைய பணிகளை கூட்டணி கட்சியினுடைய தலைமை சேர்ந்து கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் தற்போது வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் வந்த பிறகு எங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும். அதுவரையில் காத்திருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டமேட்டுப்பட்டியைச் சேர்ந்த தம்பதியர் மணி கோகிலா. இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் தம்பதியர் கட்டிட வேலைக்கு சென்றுள்ளனர். மேலும் மூத்த மகன் கிருத்தீஷ் பள்ளிக்கு சென்ற நிலையில் இளைய மகன் சர்வேஷ் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது வீட்டில் புகுந்த மர்ம நபர் சிறுவன் சர்வேஷை கட்டி போட்டுவிட்டு வீட்டில் வைத்திருந்த 1000 ரூபாய் பணத்தை திருடியுள்ளார். அப்போது சிறுவன் கூச்சலிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் உதவியுடன் திருடனை பிடித்து சிறுவனின் பெற்றோர் ஓமலூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் புளியம்பட்டி காட்டுவளவை சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து முருகனிடமிருந்து 1000 ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.
மாமல்லபுரம் அருள்மிகு ஸ்தல சயன பெருமாள் திருக்கோயிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இதில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிற்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், இன்றைய தினம் தமிழகம் எங்கும் 13 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1339 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் முடிவுற்று குடமுழுக்கு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், மாமல்லபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் டெண்டர் போடப்பட்டு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெகு விரைவில் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள் பணிகள் துவங்கும் எனவும் 18 மாதத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு 1339 என்றாலும் திருக்கோயில் சொந்தமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்கப்பட்ட சொத்தினுடைய மதிப்பு 5572 கோடி ரூபாய் இதுவரையில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் வடக்கு மாவட்ட அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திகேயன், பாண்டியன், குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கர் தலைமை தாங்கினார். அப்போது பட்டியலின மாணவிக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்று வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கந்தர்வக்கோட்டை பகுதியில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பட்டியலின மாணவி மீது கொடூர தாக்குதல் நடத்திய பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் மற்றும் மருமகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் நாமக்கல் மாவட்ட அதிமுக கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன் சரஸ்வதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, பட்டியலின பெண்ணை படிக்க வைப்பதாக கூறி கொடுமையாக தாக்கியுள்ளனர். திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் மகனும் மருமகளும் கழக பொதுச் செயலாளர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிக்கை கொடுத்தவுடன் உடனடியாக இருவரையும் பெயரளவிற்கு கைது செய்தனர் என்று விமர்சித்து பேசினார். தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு அதிமுக கட்சியின் சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தலைமை தாங்கினார். அப்போது தொடர்ந்து பட்டியலின மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மீது வன்கொடுமைகளை ஏவி கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும், குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சாணமாவு வனப்பகுதியில் இருந்த 18 யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டிய போது 3 யானைகள் மீண்டும் சாணமாவு வனப்பகுதிக்கு திரும்பியது. நேற்றிரவு அந்த 3 யானைகள் உணவை தேடி அருகே உள்ள கிராம பகுதிகளுக்கு வந்தபோது இவற்றிலிருந்து ஒற்றை யானை வழி தவறியதால் ஆக்ரோஷமாக திரிந்துள்ளது. அப்போது அட்டக்குறிக்கி எனும் கிராமத்தில் ஜெயகிருஷ்ணா என்பவரது பசுமாட்டினை தந்தத்தால் குத்தி கொன்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து சூளகிரி பேருந்து நிலையம் வழியாக சென்ற யானை சாலையோரமாக இருந்த தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் 2 இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தியது. பின்னர் வனத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒற்றை யானையை வனத்துறையினர் செட்டிப்பள்ளி வனப்பகுதிக்கு விரட்டியுள்ளனர். மேலும் சுற்றுவட்டார கிராம மக்கள் வனப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகரின் பல்வேறு பகுதிகளில் சூதாட்டம் நடைபெற்று வருவதாக விருதுநகர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விருதுநகர் டிஎஸ்பி விஜயகுமார் உத்தரவின் பேரில் விருதுநகர் போலீசார் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விருதுநகர் நகர் பகுதியில் 2 இடங்களில் சூதாட்டம் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகில் காளி என்பவர் நடத்தி வந்த பிருந்தா கிளப்பில் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 6 பேர் மற்றும் அவர்கள் வைத்திருந்த 8,920 ரூபாய் மற்றும் கருமாதி மடம் அருகில் ராஜ்குமார் என்பவருடைய அலுவலகத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 12 பேர் மற்றும் அவர்களிடம் இருந்த 3,400 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு 18 பேரையும் விருதுநகர் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதனால் நகரம் முழுவதும் பரபரப்பு நிலவி வருகிறது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.